கொஸ்டின் நம்பர் 68 என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டு உதித்தன்றதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உதித்தனா நம்ம மறைந்தன்றதான் எதிர்ச்சொல்லாக இருக்க முடியும். ஓகேங்களா. இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 67 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, பிழையை நீக்கி எழுதுகன்னு சொல்லிட்டு துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் துன்பம்ன்ற வேர்டு தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிழையை சரியாக நீக்கி எழுதணும். இங்கே பாருங்க, காசதப இந்த எழுத்து ஸ்டார்ட் ஆகிறப்போ அதுக்கு முன்னாடி வந்து வல்லினம் மிகுங்க. ஓகேங்களா. அது எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும்னா, இந்த கொஷினில் பொறுத்தளவுக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐன்ற உருபு வெளிப்படையாக வர்றப்போ நமக்கு வல்லினம் மிகும். அப்போ பாருங்கள், துன்பத்தை இப்புன்னு வரணுங்க. ஓகேங்களா. இப்பு வரணும். எப்படி சார் இப்பு வரணும்னு கேட்டிங்கன்னா, தைன்ற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி எழுதுனா, இத்து கூட்டல் ஐ. அப்போது இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்துருச்சு. வெளிப்படையாக வர்றப்போ வல்லினம் மிகும். அப்போ துன்பத்தான்றதுக்கு பதிலாக துன்பத்தை தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ துன்பத்தைங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்து ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போயிருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.